ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப நாளாகவே நம்மளுடைய இந்திய சுதந்திரத்துக்கு பாடுபட்ட ஒரு சிலரை பற்றி கொஞ்சம் இன்றைய தலைமுறையினருக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நான் அப்பப்போ பீப்புள் இன்ட்ராக்ஷன் இருக்கிறது, ட்ரைனிங் போகிறது, அப்போது அடித்தட்டு மக்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் மேல்தட்டு எல்லா மக்களோடையும் இன்ட்ராக்ஷன் பண்ணுறது உண்டு. ஸோ அப்போது நான் பேசினப்போ எனக்கு தெரிஞ்சது, இந்த 80s 90ஸ்க்கே இந்த சுதந்திர போராட்டத்துக்கு கலந்துக்கிட்டவங்க, தியாகிகள், இவங்கள பற்றியெல்லாம் எந்த விஷயமுமே தெரியல. இன்றைக்கி நான் ஒருத்தரை பற்றி ஷேர் பண்ண போகிறேன். இவங்களெல்லாம் பற்றியா அப்படின்னு சொல்லி சிலர் நினைக்கிறது உண்டு. அதாவது வ.உ. சிதம்பரனார் அப்படிங்கிறவர். ஏன் வ.உ. சிதம்பரனார் எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு சிலர் சொல்கிறது என் காதில் கேட்குது. ஆனால் நான் பேசினப்போ பார்த்திங்கன்னா, ஒரு 50 பேர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் 5 பேருக்கோ 6 பேருக்கோ தான் தெரிஞ்சிருந்தது. இவங்க எல்லாருமே 70s 80ஸில் இருந்தவங்க. 80ஸை தாண்டி இல்லை. அப்போ அவங்க சொன்ன விஷயம் எனக்கு ஒரு திடுக்கிடுற ஒரு சம்பவமாக இருந்தது. என்ன விஷயம் அப்படின்னா, முன்னாடி வரலாறு புவியியல் புத்தகங்களில் இந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் சப்ஜெக்ட் இருந்தது. இப்போது அது நீக்கப்பட்டுருச்சு. அப்படி ஒன்று இல்லை. இன்னொன்று, தமிழ் ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர்னு இருக்கும். ஸோ இந்த செகண்ட் பேப்பரில் ஒரு சில புத்தகங்கள் எல்லாம் நம்ம படிப்போம். ஸோ அதன் மூலமாக நம்மளுக்கு தெரிய வந்தது. ஆனால் இப்போ இல்லை. அதனால் இந்த வாசிப்புங்கிற பழக்கமும் போயிடுச்சு. பழமை, வரலாறு, இதை தெரிந்து கொள்கிற ஒரு விஷயமும் விடுபட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ஜென்எக்ஸ், ஜென் ஆல்ஃபா கிட்ஸ் இதெல்லாம் சொல்கிறோம். ஸோ இது ஒரு சிலருக்கு என்னடா ஜென்எக்ஸா, என்னடா ஜென் ஆல்ஃபா கிட்ஸாக இருக்கும், இதெல்லாம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதை ஒரு நாள் நம்ம விவாதிக்கலாம். ஸோ இந்த கிட்ஸுக்கு சுதந்திர போராட்ட தியாகிகள் பற்றி தெரியல. இன்னொன்று மொபைல் பார்க்குறாங்க. ஆனால் மொபைலில் என்ன பார்க்குறாங்க, தப்பான விஷயங்கள் பார்க்குறாங்களே, ஐயோ இவங்க அந்த மொபைல் அடிக்ட் ஆகிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கதைகள், இந்த மாதிரி சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய வரலாறு நான் சொல்லிகிட்டே வரேன். நீங்கள் அதை ஆன் பண்ணி விட்டுட்டு அவங்கள கேட்க மட்டும் நீங்கள் அலோவ் பண்ணுங்கள். இது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சுதந்திர போராட்டத்தை நம்ம வ.உ. சிதம்பரனாரை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். இவர் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அப்படிங்கிற இடத்துல உலகநாதன் அண்ட் பரமாயி அம்மாள் இவங்களுக்கு குழந்தையாக பிறக்கிறாரு. ஸோ இவர் பிறக்கும்போது செல்வ செழிப்பான நல்ல படித்த ஒரு ஜமீன் மாதிரியான ஃபேமிலியில் பிறக்கிறாரு. ஸோ பணத்துக்கு குறையில்லை. ஆனால் சிறு வயசுலேயே அவர் பாலகங்காதர திலகருடைய மேடை பேச்சால் கவரப்பெற்று சுதந்திர போராட்டத்துக்கு போயிடுறாரு. ஸோ போய் பல பிரச்சனைகள் எழுத்துட்டு வர்றாரு. எங்கெல்லாம் பிரச்சனைன்னு இருக்கோ அங்கெல்லாம் இவர் நிற்கிறாரு. அப்போது அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அதுக்கு இடையில் ஒரு தாலுக்கா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. சில பல வேலைகள் பார்க்குறாரு. நோ நீ வக்கீலுக்கு படிக்கப்போ, அப்போ தான் உனக்கு சரிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 80ஸ்லேயே இவர் வக்கீலுக்கு படித்து சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. உரிமையியல், குற்றவியல், அதாவது சிவில் அண்ட் கிரிமினல் லா ரெண்டையுமே அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. ஆனால் குற்றவியல் சட்டத்தில் அவர் ரொம்ப சிறப்பாக இருக்கார். ஜட்ஜே அவருடைய வாதாடுற திறமை, நீதி, நேர்மை, அவர் துணிவாக ஒரு சில விஷயத்தை அப்ரோச் பண்ணுறது. இன்னொன்று ரொம்ப நல்ல படிப்பாளி அவர். அவர் ஒரு இலக்கியவாதி, பேச்சாளர், எழுத்தாளர், டிரான்ஸ்லேட்டர். அவர் ஒரு பன்முக திறமை கொண்டவர் வ.உ.சி. ஸோ இதில் ரொம்ப அட்ராக்ட் ஆகுறாங்க. அவர் ரொம்ப நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. இப்போ அவருக்கு சுதந்திர தீ கொழுந்து விட்டு எரியுது. அதில் ஒரு சுதந்திரம் அடைகிறதுல இருக்கிற ஒரு ஃப்ளாஸ், அதாவது ஒரு கேப்பை பார்க்குறாரு. என்னென்னா, நம்ம நாட்டுக்குன்னு சொந்த கப்பல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தூத்துக்குடி டு கொழும்பு, ஸோ இந்த வர்த்தக கப்பல் போகும். கொழும்பில் தான் பார்த்திங்கன்னா, ஸ்ரீலங்கான்னு சொல்லக்கூடிய கொழும்பில் தான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வர்த்தகம் நடக்கும். இது கிழக்காசிய நாடுகள் மொத்தமுமே இங்கே தான் வர்த்தகம் பண்ணுவாங்க. அது வர்த்தகம் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருந்தது. ஸோ இங்கேருந்து எல்லா பொருட்களும் போகுது, அங்கே பண்ணுறாங்க. ஸோ இது பிரித்தானிய அரசு தான் கப்பல் நடத்துகிறாங்க. ஸோ தே ஆர் சார்ஜிங் ஹெவி. ஸோ ரொம்ப சார்ஜ் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறது தான், அவங்க வச்சது தான் சட்டம்னு இருக்குது. ஆனால் போகிறது ஃபுல்லாக நம்ம பொருள், போகிறவங்க ஃபுல்லாக நம்ம ஆளுங்க. இது தான் யோசிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு முதல்ல வாடகை கப்பலை விடுறாங்க. ஆனால் அந்த வாடகை கப்பல் இவங்களுக்கு கொடுக்கவே கூடாதுங்கிறதுக்காக பிரிட்டிஷ் ரொம்பவே தடை போடுறாங்க. ஆனால் அதையும் மீறி அவர் கோபாலேருந்து ஒரு வாடகை கப்பலை எடுத்து விடுறாரு. பட் வாடகை கப்பலை எடுத்து விடுறது அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிள் இல்லை, லாபகரமானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இதில் பெருமளவு அவரோட சொத்தை இழக்கிறாரு. என்ன பண்ணுறாரு, அப்போவே ஷேர் மார்க்கெட் போய் இந்த மாதிரி மக்கள்கிட்ட போய் பேசுகிறாரு. பேசிட்டு யாரெல்லாம் வர்த்தகம் நடத்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கீங்க, ஸோ ஒரு ஷேர் 25 ரூபா, அப்போது 40,000 ஷேர் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு
10 lakhs rupees வந்து வரைக்கும் பாம்பே போய் கலெக்ட் பண்ணுறாரு. போகும்போது சொல்லிட்டு போகிறாரு, என்னென்னா நான் வரும்போது கப்பல் வாங்குறதுக்கான பணத்தோடு வருவேன், இல்லைன்னா கடலிலே மாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சூளுரைச்சிட்டு போகிறாரு. போனவர் சும்மா இல்லை, வரும்போது காசோடு வராரு. சுதேசி கப்பல்னு சொந்த கப்பல் வாங்கி விடுறாரு, நல்ல பெரிய கப்பல். அதில் ஃபஸ்ட் கிளாஸ் அண்ட் செகண்ட் கிளாஸ் இந்த சரக்கு எல்லாமே ஏற்றுற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து அவங்க பிரிட்டிஷோட இதில் கம்ப்ளீட் பண்ண நம்ம தான் வந்து பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட கப்பல் வந்து லாஸில் போகுது. ஸோ இவன் எப்படியாவது தொலைக்கணுமே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு 1 lakh நாங்கள் வந்து எனக்கு லஞ்சம் கொடுக்குறோங்கிறாங்க. ஃப்ரீயாக நாங்கள் எங்கள் கப்பலில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீங்கிறாங்க. உடனே இவர் ஒரு சிறந்த பேச்சாளர், மக்களை வந்து புரிய வைக்கக்கூடிய அளவில் பேசக்கூடியவர். ஸோ இப்போ மக்களை புரிய வைக்கிறார். இன்றைக்கி ஃப்ரீ, நாளைக்கு வந்து அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னே தெரியாது. இது உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணி உங்களை கேப்டிவேட் பண்ணுறதுக்கான இது நம்மளுடைய சுதேசி கப்பலை முடக்கம் பண்ணுறதுக்கான ஒரு வித்தை அப்படிங்கிறத எடுத்துரைக்கிறாங்க. அவர் சொல்கிறத கேட்டுக்கிறாங்க மக்கள். ஸோ இந்த மாதிரி சுதேசி கப்பலை வந்துட்டு நல்லா ரன் பண்ணுறாரு. பிரிட்டிஷுக்கு பொறுக்கலை, எப்படிரா அப்படின்னு டைம் தேடிக்கிட்டே இருக்காங்க. இது இல்லாமல் அவர் வந்து என்னென்னா போலீஸ் போடுற பொய் வழக்கை எல்லாம் முறியடிக்கிறார். ஸோ போலீஸ்காரங்களாம் அப்படி பயங்கர கடுப்பில் இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் அவர் வந்து என்னென்னா பார்க்குறாரு, தூத்துக்குடியில் வந்துட்டு நூற்பாலைகள் இருக்குது, ஸ்பின்னிங் மில்லு. அப்போது ஒரு பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு பர்சன் தான் அங்கே ஐடியா கொடுக்குறாரு பிரிட்டிஷுக்கு. என்னென்னா இங்கே வந்து தொழிற்சங்கமே இல்லை, யூனியன்ஸ் இல்லை, யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை, இவங்க பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஸோ இவங்களை நல்லா வச்சு வேலை வாங்கலாம், குறைஞ்ச கூலியிலே நல்ல நம்ம அடிமைகள் மாதிரி நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு தான் 2 ஸ்பின்னிங் மில் வருது. அங்கே கோரல் ஸ்பின்னிங் மில் தான் ஒரு பெரிய ஸ்பின்னிங் மில். ஸோ அந்த ஸ்பின்னிங் மில் நடந்துகிட்டு இருக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையான விஷயங்க. 12 மணி நேரம் இடைவெளி இல்லாத வேலை இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு வாரம் 7 நாளும் வந்துட்டு வேலை, லீவும் கிடையாது, ஓய்வும் கிடையாது. மிக குறைந்த கூலி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இவர் வந்து தொழிலாளர்களை எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அவங்கக்கிட்ட பேசுகிறாரு, தொடர்ந்து பேசுகிறாரு. ஸோ ஃபெப்ரவரியில் ஆரம்பிக்கிறாரு, மிடில் 27 வந்து ஃபைனலைஸ் பண்ணுறாங்க, தொழிலாளர் வந்து ஸ்ட்ரைக்கை பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ மார்ச் 8 வரைக்கும் நடக்குது இந்த ஸ்ட்ரைக்கை. என்னெல்லாமும் முறியடிக்க ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, முடியலை. இவர் தொழிலாளர்கள் வீட்டில் சாப்பிடணும் இல்லையா, அதுக்காக பொருள் திரட்டி அவரோட சொத்தை விற்று அவங்களுக்கு காசு கொடுக்குறாரு. தொழிலாளர்கள்லாம் 1-2 பேர் இல்லை, ஆயிரக்கணக்கான பேர். ஸோ இங்கே நடந்த புரட்சி வந்து பெருமளவில் பேசப்படுது, இந்தியா வரைக்கும் பேசப்படுது, ஆங்கில நாடுகளில் பேசப்படுது, பிற நாடுகளில் பேசப்படுது, பத்திரிகையில் எழுதப்படுது. இது ரொம்ப காண்டாயிட்டாங்க, கழுப்பாயிட்டாங்க. இப்போ வந்து பிரிட்டிஷர்ஸ் என்னெல்லாமோ இவரை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, கலெக்டரை விட்டு பேசி பார்க்குறாங்க, அவங்க அப்பாவை வச்சு பேசி பார்க்குறாங்க, எதுவும் எடுபடலை. அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. ஸோ தொழிலாளர்களும் வந்து இறுதியாக முடிவாக இருக்காங்க. இது தொழிற்சங்கமே இல்லாத காலத்தில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு தொழில் புரட்சி அப்படின்னு சொல்லி வந்து சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் 9ஆம் தேதி வழிக்கு வந்துட்டாங்க. கோரல் ஸ்பின்னிங் ஃபேக்ட்ரியோட ஓனர்ஸ் வந்துட்டு வழிக்கு வந்துட்டாங்க. வீக்லி 1 day லீவ் கொடுக்குறாங்க, ஒர்க்கிங் ஹவர்ஸை ரெடியூஸ் பண்ணுறாங்க, சேலரியை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இது எந்த மாதிரி இம்பேக்டை க்ரியேட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் ஆங்கில அரசு நடத்தக்கூடிய அனைத்து கம்பெனிகள்லையுமே இது நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அதுதான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம். இதுதான் வந்து ஆங்கில அரசை நடுநடுங்க செஞ்சிச்சு. இந்த ஆளை வெளியில் விட்டு வச்சோம்னா நடக்காதுன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அது எப்படி, நீ வான்னு கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. எல்லாருமே சொல்கிறாங்க நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கலெக்டர் பெஞ்ச் வந்து கூப்பிடுறாரு, நீங்கள் போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி போகிறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போனவரை என்ன பண்ணுறாங்க, கேஸ் நடத்துகிறாங்க. ஆஷை என்ன பண்ணுறாரு, இதில் பயங்கரமாக விளையாண்டு இவர் வந்து தேச துரோகம் பண்ணிட்டாரு, வந்து பொது மேடையில் வந்து ஆங்கில அரசுக்கு எதிராக பேசினார், சுதேசி கப்பல் விடுறாரு, இதெல்லாம் ஒரு விஷயத்த சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் 40 வருஷம் தீவாந்திர தண்டனை கொடுக்குறாங்க. இது மிகப்பெரிய கொடுமையான தண்டனை. இந்த தண்டனையை ஆங்கிலேய அதிகாரிகளே ஒரு சிலர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. இவங்களே லெட்டர் எழுதுகிறாங்க விக்டோரியா மகாராணிக்கு, இது ரொம்ப கொடுமையானது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் வந்து மேல்முறையீடுக்கு ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க, அங்கே ஒரு 10 வருஷம் குறைக்கிறாங்க. அதுக்கு மேலே ஆங்கில அரசுக்கு, அப்போல்லாம் ஆங்கில அரசு தான் வந்து மேல் சுப்ரீம் கோர்ட் மாதிரி இருக்கிறது. ஸோ அங்கே மன்னர்கிட்ட வந்து முறையிடுறாங்க, அங்கே ஒரு 6 வருஷம் வந்து குறைக்கிறாங்க. ஆனால் இந்த வழக்கு வந்து சரியானபடி போகலைன்னு சொல்லிட்டு அவரே வழக்காட விரும்பலை வஉசி. பட் வந்து அவர் முதல்ல கோயம்புத்தூர் சிறையில் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் கண்ணூர் சிறை, அங்கே மோசமான கம்பளி போர்வையில் போர்த்தி அடிக்கக்கூடிய ஒரு இது, சணல் நூற்கிறதுல அவருக்கு ரத்தமாக வருது.
அவர் வந்து சரியாக சாப்பாடு கொடுக்கல. செல்வ சீமாந்தானா நல்ல உணவு உண்டவர். கேழ்வரகு மாவு, கல், மண் கரைஞ்ச ஒரு இது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அவருக்கு வந்து அரிசி உணவு சாப்பிடலான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய உடல் போயிடுச்சு. ஆனால் அவருடைய எண்ணம், அவருடைய மைண்டு சுதந்திரம் சுதந்திரம் சுதந்திரம்னு அந்த சுதந்திர வேட்கையே தான் இருந்தது. அவர் பஞ்சு மெத்தையில் படுக்கையில் படுக்க வேண்டியவர், கம்பளி ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் அவருக்கு வந்து செக்கிழுக்க வச்சாங்க. அவரே மாடா நின்று செக்கிழுத்தார். ஸோ ரொம்ப கடுமையான தண்டனைகள் எல்லாம் கொடுத்தாங்க. அதில் அவருடைய உடல்நிலை போயிடுச்சு. அவர் வந்து ஆஸ்துமா நோயினால் பாதிக்கப்பட்டார். அவருடைய வழக்கறிஞர் உரிமை வந்து பாதிக்கப்பட்டது. இதுக்கப்புறம் அவர் வந்து விடுதலை ஆகிறாரு. 90s 20s கிட்ட அவர் வந்து விடுதலை ஆகிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா 1936 அவரோட 64 வயசில் இறந்து போகிறார். வெளியில் வராரு. வழக்கறிஞர் வேலையும் செய்ய முடியாது. அவருக்கு வந்து 6 குழந்தைகள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவர் மண்ணெண்ணெய் விற்கிறாரு. அவர் தான் வந்து தியாகச்செம்மல் ஆச்சே. அவர் வந்து பிஸ்னஸ்லாம் பண்ணுற அளவுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி இல்லை. அந்த சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையை நடத்த அவருக்கு வழி தெரியலை. சின்ன சின்ன வேலைகள் செய்கிறாரு. இப்போ பாலகங்காதர திலகர் அவருக்கு மாதம் 50 ரூபாய் உதவி பணமாக அனுப்பி வைக்கிறாரு. காங்கிரஸுக்கு போகிறாரு. ஆனால் அவருக்கு பிடிக்கல. ஆனாலும் சுதந்திர இதை விடலை. தொழிற்சங்கங்கள் நடத்துகிறாரு. கோயம்புத்தூர் தொழிற்சங்கம், சென்னை தொழிற்சங்கம், சுதேசி அமைப்புகள், பல்வேறு அமைப்புகள், மக்கள் அமைப்புகள் அமைக்கிறாரு. மக்களை போராட செய்கிறாரு. ஸோ இப்போ வழக்கறிஞர் உரிமையை வந்து வாலேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில அதிகாரி, அவர் வந்து திருநெல்வேலியில் இவருடைய திறமை, இவருடைய நேர்மை, இவருடைய துணிவு இதெல்லாம் பார்த்தவர். அவர் மேலே ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு ஆங்கில அதிகாரி என்ன பண்ணுறாரு, அவருடைய வழக்கறிஞர் உரிமையை வந்து கொடுக்குறாரு. அந்த நன்றி கடனுக்கு தான் அவருடைய 6வது குழந்தைக்கு வாலேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வைக்கிறாரு. எப்படி பாருங்கள், ஒரு எதிரியாக இருந்தாலும் அவங்க செஞ்ச நன்றியை கூட அவர் வந்து மதித்து நடந்திருக்காரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து வழக்கறிஞர் பணியிலையும் ஈடுபட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து தொழிற்சங்கங்களை அமைச்சு பல்வேறு விஷயங்கள் அவர் வந்து பத்திரிகையை நடத்தினார். இலக்கிய பேச்சுக்கள் பண்ணார். பல புத்தகங்களை தமிழில் வந்து மொழிபெயர்த்தார். அவர் மொழிபெயர்த்த புத்தகங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பரான புத்தகங்கள், ரொம்ப அருமையான புத்தகங்களாக இருக்கும். அதுக்கப்புறம் மேடை பேச்சில் இருந்தார். அவருடைய அரசியல் தொகுப்புகள், அரசியல் பேச்சுக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அனல் பறக்க உணர்ச்சி வேகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அவர் 64வது வயதில் வந்துட்டு சுதந்திரத்தை பார்க்காமலே வந்துட்டு சுதந்திரத்துக்காக பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வந்து இந்த உலகத்தில் உயிர் நீத்தார். அவர் செக்கிழுத்த அந்த செக்கானது வந்து காந்தி மியூசியத்தில், காந்தி மண்டபம்னு சொல்லக்கூடிய இடத்துல சென்னையில் வந்து வைக்கப்பட்டிருக்கு. அவருடைய வீடு ஓட்டப்பிடாரத்தில் வந்து நூலகமாக வந்து வஉசி நினைவு இல்லமாக வந்துட்டு இருக்குது. அதை வந்து நம்மளுடைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வந்து அதை திறந்து வச்சாங்க. அந்த செக்கு வந்து காங்கிரஸ் அரசாங்கத்தால் வந்துட்டு அதை வந்து வைக்கப்பட்டிருக்குது, பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா பிறந்து நல்ல வீட்டில் இருந்து நன்காக படித்து செழிப்பில் திளைக்க வேண்டிய ஒரு நபர் சொத்தை இழந்து, சுய மரியாதையை இழந்து, உடல் இழந்து, ஸோ ஆரோக்கியத்தை இழந்து, எல்லாத்தையுமே இழந்தாலும் எனது இந்திய நாட்டை நான் விடமாட்டேன், சுதந்திரத்தை நான் விடமாட்டேன், நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லிட்டு சூளுரைத்து அந்த விடுதலைக்காக போராடி இருக்கிறாரு. ஸோ இப்படி பெரிய பல தியாகிகள் பிறந்த தியாக மண்ணில் நானும் இருக்கிறேன், அந்த காற்றை சுவாசிச்சிருக்கேன். அப்படிங்கும்போது மிக பெருமையாக உணர்கிறேன். இந்த விஷயத்தை உங்கள் குழந்தைக்கு கட்டாயமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.